யாருக்கு வேலை சார் காலையில் யார் சம்பளம் கொடுத்து போகணும் இப்ப நாம என்ன பண்ணணும் கானகம் போகணும் கானகம் சென்று ஒவ்வொரு வனமா பாண்டவரை பார்த்து செத்தாங்களா பச்சாங்களான்னு பார்த்துட்டு வரணும் இடம் மர செடி கொடிலாம் ஆமா போறா ஒண்ணு எல்லாம் சாவுது ஆமாங்க மரமெல்லாம் ஒரு சாகுது நீ என்ன சாகரே தெரியல ஓடுந்தே குளிப்பறிக்க தயலிங்க மரம் செடி கொடிலாம் செத்து நிக்குது ஆமாங்க இங்க பாண்டவர் இருக்க மாட்டாங்க இல்ல செத்து போயிட்டு போவாங்க தலைப்புற புகை கிளம்புதுடா எட்டாவது வனத்துல ஆமாங்க வந்து பார்த்தா ஆமா காலு வச்சதுமே அப்படியே பக்கு 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 பிடிக்குது இப்படி கொஞ்சம் தலையை பத்திக்கு சாடுங்களா ஒரு புகை கிளம்புது அதனால பையா இதுல யாரு முன்ன கால் வச்சிருவாங்க முன்ன கால் எடுத்து வச்சுக்குவான் குளுக்கோஸ் வச்ச உடனே ஆமா யார் செத்துருவாங்க தெரியுமா சொல்றவா
எடுத்து வச்சது ஜெர்மனியே வச்சது ஜெர்மனியே வச்சிருமா ஆமாங்க மகாராஜா இருங்க ஒரு நிமிஷம் பொன்னாட்டி கிட்டே கூசல் ஆகுது சவுண்டா தர்மனே காலை எடுத்து வச்சுவான் தர்ம காலை வச்ச உடனே 8வது வளர்ந்துறேன் அப்படியே பக்குன்னு பச்சிட்டு செத்து போயிட்டு போங்க பத்திரம் பண்ண செத்து போயிட்டு போங்க தருமான சத்தான் காதல் கேட்டா கரியேனுக்கு இது பாரு அந்த பையனும் போயிட்டான் ஆமா அவன் சத்தானு காதல் காடுதான் ஆமா ஆமா அந்த அரசனி மயனும் அவனும் போயிடுவான் ஆமா அவனும் போனான் காதல் காடுதான் ஆமா ஆமா அந்த நாய் கொலை பையனும் போயிடுவான் பார்த்தா நாய் வச்சியா நகலம் அவனும் போயிடுவான் ஆமாங்க அவன் சத்தானு காதல் காடுதான் அந்த சொக்கா இல்லாத பையனும் போயிடுவான் ஓ சகலம் ஆமா உங்க சகலம் நகலம் அவனும் செத்து போயிடுவான் அவன் 5 பேரு செத்தாங்கன்னு காதல் கேட்டான் உடனே இந்த மூஞ்சேலி செத்து போயிட்டுக்குவான் மூஞ்சேலி செத்து உடனே இந்த துரியோதனை செத்து போயிட்டுக்குவான் அப்படி 5 பேரும் செத்தாங்க காதல் கேட்டான் அவங்க யாரு எனக்கு பங்காளி பங்காளி பெரும்போது பங்காளி பேரும் போச்சு இந்த பாதி நாடு நம்மளுக்கு இருக்கணும் தாயாதி பேரும் போச்சு இந்த தரணி புறான் நமக்கு இனிமே நமக்கு பயம் இல்ல நாம காட்டுல வந்து பாத்தங்களே எதுவுமே கருத்து தெரியல செத்துட்டாங்க நாம இப்ப என்ன பண்ணணும் ஆடாமரத்தடி நடக்குதா அங்க இடம் சரியில்லை நேரா குவார்டர் கடைக்கு போனோம் அப்படி என்ன அங்கதான் சண்டைக்குன்னு நினைக்கிறியா அங்க போய் போட்டு வா பாரு ஏகப்பட்ட சண்டை நீ ஒரு பக்கம் அப்படி ஒரு பாவனை வரும் அதெல்லாம் என்ன பண்றது என்னது அதெல்லாம் அப்படித்தான் அதேதான் கவர்மெண்ட்கார காசு சம்பாதிக்கணும் பஸ் சும்மா ஒண்ணுமே பொம்பளைங்களுக்கு உண்மைதான் என்ன பண்றது உங்களுக்கு இதுல விட்டு அதுல புடிச்சுக்கிறது ஆமாங்க அப்படி இருந்தாலும் நாலாமரத்தில் அமருது ஆமா எட்டு காலம் போய்
அப்படி இருந்த போது ஆமாங்க ஆமாடா அதை மறந்துட்டு சொல்லு சரி சுகோஜயம் இதே உள்ளூர் மாநகரம் மாதர்குல மகாலட்சுமி இருக்கக்கூடிய கண்ணகி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். அப்படி கண்ணகி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். யார் பேரை சொல்லி அப்படியே முந்தைய தவமிருந்து 300 நாள் சுமர்ந்த பெற்ற தாய் தந்தைக்கு மேலாகி தன்னுடைய கைப்பிடித்த கணவர் அப்பேருக்கு அந்த கணவராகப்பட்டவன் கர்ணன் போல மோட்சமடைந்து மாண்டு மடைந்திருக்கிறார். அப்படி மாண்டாலும் அவருடைய எங்க செல்லணும் மகாதேவன் பாதத்தடியணும். அப்படி மகாதேவத்தை பாதத்தணிந்து நம்ம குடும்பத்தெல்லாம் வாழ வைக்கிறது சொல்லி எங்க கன்னிகமா பணம் கொடுத்திருக்கிறார். பெருமாள் கவுண்டர் சத்த சொன்பது மாண்டு வைகுந்தோம் 4 மாண்டு படுத்த பெருமாள் கவுண்டர் தன்னுடைய மனைவியை வாழ்த்தி கண்ணகி அம்மன் என்ற குடும்பத்தாரை வாழ்த்தி ஆண்டவா அதவா இல்ல அவங்க ஒரு பாட்டியம்மா கேக்குது தாண்ட பப்புனு போய் கொள்ளத்தனோட போய் அங்க போயிட்டான் கேக்குறது நேத்து யாரு சகால்த்தியா அங்க போயிட்டான் தாண்ட பப்புனு போய் நம்ம பாட்டியா ஏ போட்டியாமா மாதவா அப்படி இருந்த போது இந்த தெய்வம் போன்ற சபை கடல் போல் காட்சியளிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் பெருத்த சபையாக இருந்தாலும் இருந்த மனதோட வந்து பொறுமையா கதை கேட்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த கடல் போல அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா பிறந்தவர் அப்பமார்கள், பெண்ண பிறந்தவர் தாய்மார்கள், மாணவி மாணாக்கர். அப்பேருக்கு அந்த மகாலட்சுமி நல்லா வாசினி வசனுங்கிற பத்திரமா உக்காரு உக்காரியப்பா உக்காரு. கதை தான் சொல்றேன், கதை சொல்லணும்னா கூட தொண்ணில் அடிக்கும். உக்காரு, கதை தான் சொல்றேங்க. அப்படி இருந்த போதில் இந்த தெய்வம் போன்ற சபை நாடு வந்திருக்கிறேன் இல்லையா? கற்றது கையளவு, கற்காதது உலகளவு இல்லையா? மாணவிய மாணக்கள், நாடக கலை ரசிகர்கள், முன்னோடிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த போதில் இப்படி வந்திருக்கிறோம். நாம கற்றதெல்லாம் கையளவுதான், கற்காதது உலகளவு. எத்தனோ நம்ம போல நாடகதான் புகழ்பெற்ற மன்னர்கள் ஏவற்று பேர் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை சொல்லுங்க. அப்படி சொல்லி வந்திருக்கிறது. அப்படி இருந்த போதில் வேதமாகப்பட்டது 4 கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா யாருன்னா அந்த பெருமையை கொண்டு வந்து மடிமையை உட்கார வச்சுக்காங்க. என்ன மடியில உட்கார வச்சுக்காங்க. யார் மேலே யார் பாவம். ஏமா கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்க, கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்க. அப்படி இருந்தாலும் அதுக்குதான் கம்மனி எழுந்தது. அப்படி இப்படி தாரியா இருந்தாலும் உக்காந்தாலும் விட்டுட்டாங்க. என்ன பண்றது? அப்படியே உக்காந்த இடத்துல விட்டு போயிருங்க. இறந்தா தானே கூசல் போடுறீங்க. அறிவிக்கிறேன் நாளைக்கு உட்காந்து அப்படி இருந்த போது யுகமாகப்பட்டது 4 கிரிதா திரிதா துவாபரம். அப்படி கிரிதா யுகத்தில் நான் கண்ணனாக பிறந்து இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்வதற்காக நரத்திரை 30 சாக்கடை அனுகிரகத்தை போக்கணும். அதற்காக அமிர்தத்தை கடைந்தோம். எப்படிதான் அமிர்தம் கிடையாது? தேவர் மத்திகிரி மலையை மத்தாக்கி திருப்பா கடல் பால் பண்டமாக்கி 1000 முடி தெளித்து ஆதிசேஷனை தாம்புகைராக்கி அசுரர்கள் எல்லாம் ஒரு பெருமம், தேவர்கள் எல்லாம் ஒரு பெருமம் அமிர்தத்தை கடைந்தோம். அப்படி அமிர்தத்தை கடைந்து அதுல பிறந்த தேவாமிரத்தை எடுத்து யாருக்கெல்லாம்
யாருக்கெல்லாம் கொடுத்தோம்? யாருக்கு? தேவர்களுக்கே கொடுத்தோம். அப்படி தேவர்களுக்கு கொடுத்து நரத்திரி 30 சாக்கடை போக்கணும். அசுர குலத்துக்கு என்ன கொடுத்தோம்? விஷயத்தை கொடுத்து அசுர குலத்தை அழித்து வேதமாக 4 இருந்தாலும் ருக்கு யசு சாமம் அதிர்வனம் இந்த பற்று வேதம். இந்த வேதம் 4 உற்பணம் செய்து இது யார் இடத்துல கொடுத்திருக்கிறோம்? என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுத்திருக்கிறோம். ஆமா, இந்த 4 வேதத்தை வைத்து என் மகனாகிய பிரம்மதேவன் என்ன செய்கிறான்? ஏன முதல் எருமைக்கடை 8000 ஜீவவேதம் படிக்க வேலை என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுத்தோம். அப்படி கொடுத்து என்ன செய்திருக்கிறோம்? இந்த உலகத்தை பிரபஞ்சனம் செய்வதற்காக இந்த 4 வேதத்தை உற்பணம் செய்துமே அதர்ம வேதத்தை பாராயணம் செய்யாத அப்படின்னு சொல்லும் நாளையில் என்னுடைய மகனாகிய பிரம்மதேவன் என்ன செய்திருக்கிறார்? அதர்ண வேதத்தை பாராயணம் செய்தான். அப்படி செய்ததனால இந்த அதர்ண வேதத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன? நாச்சில் சொல்லப்பட்ட மூக்கு வழியாக சோம்புகள் புகுந்து இந்த 4 வேதத்தை களவாடி சென்றான். அப்படி களவாடி சென்று சோம்புகளாகப்பட்டவன் எங்க மறந்திருக்கிறான்? திருப்பா கடலிலே மறந்திருக்கிறான். அப்படி திருப்பா கடலிலே மறந்திருக்கக்கூடிய சோம்புகளை கொள்வதற்காக நான் எடுத்த அவதாரம் என்ன? 10. அப்படி 10 அவதாரத்திலே முதல் அவதாரம் என்ன அவதாரம்? இப்படி 10 அவதாரத்திலே யுகம் 3ஆக இருந்தாலும் எடுத்த அவதாரம் 10 அல்லவா? அப்படி முதல் யுகத்திலே 10 அவதாரத்திலே மச்ச அவதாரம் எடுத்திருக்கிறேன். இந்த மச்ச அவதாரமாகப்பட்டது யாரை கொல்வதற்காக எடுத்திருக்கிறேன்? சோம்பகாசுரனாகப்பட்டவன் 4 வேதத்தை சென்று அப்படி களவாடி சென்று சோம்பகனை கொல்வதற்காக மச்ச அவதாரம் எடுத்து அல்லும் பகலை இடவிடாம 7 நாட்கள் சண்டை செய்து சோம்பகனை கொண்டு 4 வேதத்தை மீட்டு என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுத்தேன் மாதவா. அப்படி கொடுத்து விட்டு நான் வைகுந்தத்தில் இருக்கிற நேரத்தில் என்னை தேடி யார் வரப்போகிறார்? என் பிரம்மதனுடைய பெத்திரனாகிய அஷ்டதிக்க பாடல்களாகிய 4 ஜெய்வஜர்கள். அப்படி 4 சென்று என்னை தேடி வரும் நேரத்தில் எனக்கு காவலாக யார் வைத்திருக்கிறேன்? ஜெய்விஜர்கள் 2 கால் வைத்து நான் அரை வைகுந்தத்தில் இருக்கும் பொழுது ஜனகதிப ரிஷி என்னை தேடி வர அந்த ஜனகதிப ரிஷிமார்களுக்கு வழிவிட மறுத்ததுனால அடுத்த குளத்திலே பிறக்கும் சாபத்தை கொடுத்தார்கள். அடுத்த பிறவில எனக்கு எதிராக பிறக்கணும், என் கையினால மடியணும். அப்ப அந்த சாபத்தை பெற்று அவர் எங்க பிறந்திருக்கிறார்? முதலாக அந்த ஜெய்விஜர்களாக மாண்டு எங்க பிறந்திருக்கிறார்? கசப்பனுடைய மனைவி ஆதி வயிற்றிலே இரணியன், திதி வயிற்றிலே இரணியாச்சன் பிறந்து இந்த இரணியாச்சன் என்ன செய்தார்? இந்த பூமாதேவை சிறைப்பிடிக்க இந்த பூமாதேவை காட்பதற்காக நான் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறேன்? கூர்மை என்று சொல்லப்பட்டு பன்றி அவதாரம் எடுத்து இரணியாச்சனை கொன்று அப்படி இரணியாச்சனை கொன்று இந்த பூமாதேவை கற்பை காத்து இந்த பூமாதேவி மறைந்த உடனே இருநாட்சியர் மறைந்த உடனே இனி என்ன செய்கிறார்? சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், இருவலம் சாவில்லை, பகலிலும் சாவில்லை, எந்த ஆயுதத்தினாலும் சாவில்லை கேட்கும் பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன்? இரணினை கொள்வதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த நகத்துக்கு வரம் பெறல இரணினை இந்த எப்படி எல்லாம் கிழிக்கிறேன்? பூமியிலும் விண்ணிலும் சாவில்லை, இந்த மண்ணிலும் சாவில்லை, என் தொடமையில வைத்து இந்த நகத்தால கிழித்து இரணினை கொன்றேன். அந்த கிரிதா யுகத்தை போக்கி கிரிதா யுகத்தில் நான் எங்க பிறந்திருக்கிறேன்? பகீரதன் மகன் தசரதன், தசரதன் மகன் ராமனாக பிறந்திருக்கிறேன். அப்படி பிறக்க நேரத்தில் அந்த ஜெய்வஜர்கள் 2 ராவணன் கும்பகர்ணனாக மாறி இரணியாச்சன் பிறந்தார்கள். அப்படி பிறந்து இரணியாச்சன் பிறவியை போக்கி ராவணன் கும்பகர்ணனாக பிறந்திருக்கிறார். அவரை கொள்வதற்காக நான் ராம அவதாரத்தில் சென்று லங்கை சென்று ராவணன் கும்பகர்ணன் மகனாகிய இந்திரஜித்து 3 கொண்டு ராம அவதாரத்தை போக்குறேன். அப்படி கிருதா யுகத்தை போக்கி இந்த துவாபர யுகத்தில் நான் எங்க பிறந்திருக்க தெரியுமா?
பிறந்திருக்கிறேன். பருத்துவாசர் சாபத்தால தேவக ரோகனுக்கும் என் தந்தையாகிய வசுதேவர் மூர்த்திக்கும் நான் பாவனாக பிறந்தேன். எங்க பிறக்கிறேன்? படுமதுரை சொல்லப்பட்ட நான் ஜெயில பிறக்கிறேன். அப்படி ஜெயிலே பிறந்து அந்த சிறையிலே பிறந்து நான் எங்க சொல்ல போகிறேன்? அப்பா, எனக்கு முன்பதாக 7 குழந்தை பிறந்து 7 குழந்தையாகப்பட்டது. என் மாமனுடைய கம்சனுடைய வாழ்க்கையராகி விட்டது. 8வது குழந்தையாக கண்ணா எனக்கு கட்டாயம் மரணம் உண்டு அப்படின்னு யாருக்குள்ளது? என் மாமனாகிய கம்ச பகவானுக்கு இருக்கு. இந்த 8வது குழந்தையில மரணம் இருக்கும்னு சொல்லி எப்படியாவது காக்கணும் அப்படின்னு சொல்லி என் தந்தையாகிய வசுதேவர் மூர்த்தி 12 மணி நேரத்தில் அமாவாசை நல்ல 20 நேரத்தில் என்னை எங்க எடுத்து செல்ல வேப்பில் என்று சொல்லப்பட்டு ஆயிரப்பாடியில சென்று நந்த கோபாலனுடைய மனைவி அசோத மரத்தில் வளர விட்டார். அப்படி அசோத மரத்தில் விட்டு அசோத மரத்தில் இருக்கக்கூடிய என் தாயாக காளியை கொண்டு வந்து என் மாமன் கம்சனுடைய கொடுக்க இந்த கம்சன் பழி வாங்க குழந்தைன்னு சொல்லி அந்தரமாக தூக்கி எறிந்து காளியை கத்தி நீட்டார். காளி மேலே நின்றார். அடே முட்டாள கம்சா, என்னை கொல்ல உன்னால முடியாது. உன்னை கொல்வதற்காக என் அண்ணாவாகிய ஆயர்பாடு கண்ணன் ஆயர்பாடில் வந்து கொண்டிருக்கிறான். அவனால் உனக்கு மரணம் என்று சொன்னார். அப்படி சொல்லும் நேரத்தில் இந்த கண்ணனாகப்பட்டவன் ஆயர்பாடியில் இருக்கான்னு சொல்லி முதல் யார் அனுப்பிக்கிறார்? சகடாசூரன் அனுப்புகிறார். அப்படி சகடாசூரன் அனுப்பி சகடாசூரனை கொண்டு அத்தையாகிய பூதகியம் கொண்டு அனைத்ததும் கொண்டு அது மட்டுமா என் மாமன் கமிஷனை கொண்டு அப்படி கமிஷனை கொண்டு நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த துவாபர யுகத்துல கட்டி இருக்கிற கங்கணம் காரணைய என் தங்கையாக பாஞ்சாலிக்காக கட்டிய கங்கணம் காரணைய திரிதா யுகத்தை போக்கி திரிதா யுகத்திலே என் தங்கையாக உமா பார்வதி பாஞ்சால பார்வதி சிவபெருமானுக்கு பித்தவரை பிடித்து தூர்வாசர் சாபத்தால பித்தவரை பிடித்து செத்த படங்களை புசிக்கும் பொழுது அண்ணா கோவிந்தா என்னுடைய குறைய காரியம் என்று சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறேன்? பசியை போட்பதற்காக அன்னத்தை கொடுத்தேன், பசி யாரும் இல்லை. பிரம்ம கபாலத்தை கொடுத்தேன், பசி யாரும் இல்லை. அதற்காக கேட்கிறாள், அண்ணா எனக்கு நரபலி வேணும்னு கேட்க நான் சொல்கிறேன், சக்தி இல்லாத சிவன் இல்லை, சிவன் இல்லாத சக்தி இல்லை. இந்த உலக மக்கள் முழுவதும் அன்னை பாஞ்சாலி பார்வதா சக்தி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அப்பேருக்கு இந்த தெய்வமாகப்பட்டது நறுமனிதனை புசித்தால் கடவுளாக இருப்பாங்களா? இந்த பரவலை கிடையாது. இந்த பரவலை போக்க வேண்டும் என்றால் நீ துவாபர யுகம் பிறக்கும். அப்படி துவாபர யுகத்திலே நீ பார்வதியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலியாக பிறக்கணும். அப்படி பாஞ்சாலியாக பிறந்தால் நான் கண்ணனாக பிறக்கிறேன். அப்படி கண்ணனாக பிறந்து 18 எக்ரானுஷான ரணபலி உனக்கே கொடுக்கிறேன் சொல்லி அதற்காக என் தங்கையாக பாஞ்சாலி பிறந்திருக்கிறார். அப்படி பிறந்து யாரு மணந்திருக்கிறார்? ஐவராஜக்களை மணந்திருக்கிறார், என் அத்தை பிள்ளைகள். அப்படி இருந்தாலும் இந்த கண்ணோக்க இடமெல்லாம் கடவுள் காப்பான்னு சொல்வார்களே, அது போல பாண்டவர்கள் 12 கழித்து பண்புள்ள பிரகாரம் 14 பெருவன்னு சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறாங்க? சூதினால பகடையாடி நாடு நகரன் பண்டாரமலை தோர்த்து இப்ப எங்க இருக்கிறார்கள்? 10வது 12வது வருஷம் முடித்து நாளை விழுந்தா 13வது வருஷம். அப்படி 13வது வருஷம் நாட்டில யாரு கண்ணுக்கு புலப்படாம இருந்தால் பங்குள்ள பிரகார 14 தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இதுக்காக நான் என்ன செய்யணும்? எங்க தங்கையை அனுப்பிச்சு பாண்டவர்களாகிய நாட்டிலே வாழணும். காட்டில் இருக்கிறவர்கள் காய்கனியில புசித்து பசியாறினார்கள். இப்ப இந்த நாட்டிலே வாழ்வதற்கு நவதானியம் வேணும். என்னது? நவதானியம் இல்லையா? சன்னல் பெறணும். அப்படி சன்னல் பெறணும் எங்க போகணும்? நாட்டுக்கு செல்லணும். இந்த நாட்டுக்கு செல்லும்னால் அத்தியமா நகராகப்பட்டது 56 நாட்டுக்கு பேரரசர் துரியோதனுடைய நாடு அசனாபுரம். அசனாபுரம் என் தங்கி எங்க பாஞ்சாலி அழைத்து அசனாபுரம் அனுப்பினால் சன்னல் கொண்டாடுவா. இதுக்காக நான் என்ன செய்யணும்? என் தங்கச்ச பார்க்கணும். அம்மா அம்மா எப்படிமா வர தங்கா? நீ பாஞ்சால இருக்கக்கூடியவா. இன்ற நாளையில எனக்காக நீ குழந்தையாக அவதரித்து வருடாசத்துல வரணுமா? சரிமா வாமா. பாஞ்சாலப்பட்டவன் குழந்தையாக உருவம் பண்ணி ஒரு கோயிலுக்கு ஒரு கோபுரம். அந்த கோபுரமாகப்பட்டது கட்டினா
அந்த கோபுரத்தை நிரப்பதுக்கு எத்தனோ நவதானியங்கள் நம்ம தானே இந்த நவதானியம் எல்லாம் நிரப்புறாங்க. இந்த கோபுரத்தை கட்டி நெல் போடுறாங்க, அரிசி போட்டுறாங்க, ஆரியன் போட்டுறாங்க. சின்னது இன்னொன்று சின்னதா பாருமா, என்ன பாருங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அப்படி இருக்க நேரத்தில் யாருக்கும் கூடாத பாஞ்சின யாரும் கேமரா பண்ணி தூக்கிட்டு
அப்போது எப்படி என்றால் பாஞ்சால மன்னன யாகத்திலே பிறந்தவள் பத்தனி பாஞ்சாலி திரௌபதி அம்மையார். அப்படி திரௌபதியாக உற்பனமாகி பஞ்ச பாண்டவர் ஐவராஜாக்களை மணந்து சில நாள் சிறப்பாக இருந்து பாவியான துரியன் செய்த வஞ்சகத்தால் சூதினால் நாடு நகர நவனிய செங்கோல் ஆன அப்படி பாண்டவர்களை மணந்த பாஞ்சாலி சில நாள் இன்பத்தோடு இருந்து பல நாள் கஷ்டம். காரணம் பாவியான துரியன் செய்த வஞ்சகத்தால் நாடு நகரிலிருந்து ஆணைச்சேனை கண்டு கொண்டார உப்புச்சட்டி வரகோடு அனைத்தும் பறிகொடுத்த பாண்டவர்கள் வனவாச காலத்தில் இருக்கிறார். தேவியான பாஞ்சாலியோடு 12 வருட வனவாசம் முடிந்து ஓராண்டு நாட்டிலே மறைந்து வாழ வேண்டும். பாண்டவர் இவர்தான் என்று யாருக்கு அடையாளம் தெரிஞ்சாலும் மீண்டும் 12 வனவாசம் போடும். அப்படி 5வது வாசத்தை தொலைக்க வேண்டும் என்றால் விதப்பொன்று வேணும்பா. அப்படி விதப்பென்ற சென்னல். அந்த சென்னல் பெறுவதற்காக இந்த பத்தினியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் குரவத்தியாக உருவமாறி அஷ்டாபுரம் நோக்கி சென்னல் பெற வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவருடைய கட்டளையை சிறமேற்கொண்ட பத்தினி பாஞ்சாலி அம்மார் இந்த உலகமே போற்றக்கூடிய உத்தமையாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி இன்றைய தினத்திலே குரத்தியாக பெச்சுக்கு வர. அப்படி குரத்தியாக உருமாறி வருகிற நேரம் நம்மளால் எழுந்த பொருள் உதவி இந்த குற கூட நிறையணும். அந்த கூடையில போட்டு தொட்டு கும்பிடணும். உண்மைதாங்க. இதுதான் வழக்கம். பாரத கோயில எல்லா இடத்துலயும் ஊர்லயும் எங்க நாள் வழக்கம். காரணம் அந்த அம்மா யாசகம் பெற வந்திருக்குது. அந்த கை நீட்டின கை வெறுங்கைய போக கூடாது. இன்னொரு வழக்கம் இருக்குதுங்க. என்னது? காசு இருந்தா காசை போடலாம், இல்லன்னா காதுல மூக்குறதெல்லாம் கலத்தி கூட போட்டு போயிருங்க. அது சீக்கிரம் அப்படியா பத்தினி பாஞ்சாலி அம்மார் குரத்தியாக வருகிற நேரம் எல்லாம் இந்த பூஜையில கலந்து கொண்டு அந்த குறை கூட நிரம்புவதற்காக நம்மளால் இந்த பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று மகா பணிவன்போடு கேட்டு பொறுமையா வந்து நீர் வைக்க